அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் நாம் பார்த்த கண்டென்ட் என்னன்னா இன்னர் ரிவ்யூ ஆஃப் Ubuntu 20.04 பார்ட் 1. இந்த வீடியோ அதோட கண்டினியூஷன் தான், அதாவது பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம கூட இணைப்பில் இருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மவுஸ் அண்ட் டச் பேட் செட்டிங்ஸை பார்ப்போம். ப்ரைமரி பட்டன் வந்து என்னன்னா லெஃப்ட்டில் கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்பவுமே வந்து சிங்கிள் கிளிக் பண்ணும்போது வந்து லெஃப்ட்டில் இருக்கிறத நம்ம ப்ரைமரி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் லெஃப்ட் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் ரைட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களோட விருப்பம் தான், நீங்கள் ரைட்டுக்கு கொடுத்துக்கலாம். மவுஸோட ஸ்பீட் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு உங்களோட மவுஸ் ஸ்பீடு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸாக வச்சுக்கலாம். ஸ்க்ராலிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம கண்டென்ட் வந்து நம்ம இப்படி ஸ்க்ரோல் பண்ணுறோம்ல, லெஃப்ட் சைடில் பாருங்க, இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுறோம்ல, இதுதான் வந்து ஸ்க்ராலிங்கு. டச் பேட், உங்களோட லேப்டாப்பில் வந்து டச் பேட் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எனேபிள் ஆயிரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டச் பேட் ஆப்ஷன்லாம் உங்களுக்கு காட்டவே காட்டாது. இந்த நேச்சுரல் ஸ்க்ராலிங் வந்து டச் பேடில் இருக்கிற ஸ்க்ராலிங்கு சிஸ்டமில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த மவுஸோட ஸ்க்ராலிங் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிறது வந்து என்னன்னா டச் பேடோட ஸ்க்ராலிங். டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ராலிங் இருக்காது. டச் பேடோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுற ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க, அந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். டேப் டு கிளிக் அப்படிங்கிறது என்னன்னா நீங்கள் லைட்டாக ஒரு தடவை டச் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஒரு டேப் அப்படிம்பாங்க. இது எனேபிள் பண்ணியிருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து டேப் டூ, அந்த ஒரு டேப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது மார்க் ஆகும், சூஸ் ஆகும். 2 ஃபிங்கர் ஸ்க்ராலிங் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் 2 ஃபிங்கர் ஸ்க்ரால் பண்ண முடியும். அதை டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஸ்க்ரால் பண்ண முடியாது. ஸோ 2 ஃபிங்கர் ஸ்க்ராலிங் ஆன்ல இருக்கட்டும். எட்ஜ் ஸ்க்ராலிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எதுக்குன்னா, பொதுவாக ஒரு கேம் விளையாடுறீங்க அப்படின்னா அந்த கேமோடைய லே அவுட், அந்த கேமோட வியூ வந்து கொஞ்சம் லார்ஜாக இருக்குது அப்படின்னா இந்த எட்ஜ் ஸ்க்ராலிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த லேஅவுட்டோட எட்ஜ் வரைக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மவுஸ்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணுறதுக்கு மேலே டெஸ்டிவல் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு டேப் பண்ணுறேன். இது வந்து சிங்கிள் கிளிக்கு ப்ரைமரி பட்டனில் பண்ணியிருக்கேன். இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ டபுள் கிளிக்கு ப்ரைமரி பட்டனில் பண்ணியிருக்கேன்னு சொல்லி காட்டுது. அதே வந்து நான் ரைட் கிளிக்கில் பண்ணுறேன், அதாவது ரைட் பட்டன் பண்ணுறேன் அப்படின்னா அது சிங்கிள் கிளிக்கு செகண்டரி பட்டன் வருது. அதே வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன்னா டபுள் கிளிக்கு செகண்டரி பட்டன் அப்படின்னு ஆப்ஷன் காட்டுது. இப்போ வந்து டச் பேடை யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்க்ரால் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்க்ரால் ஆகும். மவுஸ் எங்கிட்ட இல்லை, மவுஸ் இருந்து யூஸ் பண்ணாலுமே அது வந்து ஸ்க்ரால் ஆகும். சவுண்ட் அப்படிங்கிற ஒன்றை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஹார்ட்வேர். உங்களுடைய ஹார்ட்வேர்ஸ்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் மெயினாக பார்த்தே ஆகணும். சிஸ்டம் வால்யூம் வந்து உங்களுக்கு 100% கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓவர் ஆப்ளிகேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சவுண்டு வந்து 100 இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சவுண்டு கொஞ்சம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கரகர அப்படின்னு தான் இருக்கும். நீங்கள் டிஃபால்ட்டாக 100 வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே சவுண்டு வைக்காதீங்க. ஹெட்செட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட இயருக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ 100லே இருக்கட்டும். சிஸ்டம் சவுண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, சம்திங் நோட்டிஃபிகேஷன் அந்த மாதிரி ஏதாவது வருது, இல்லை எரர் ரிப்போர்ட்டு ஏதாவது ஜென்ரேட் ஆகுது, ஏதாவது ஒரு மெசேஜ் பாக்ஸ் வருது, வார்னிங் பாக்ஸ் வருது அப்படின்னா சவுண்ட் வரும். அதோடைய வால்யூம் தான் இது. இந்த சிஸ்டம் சவுண்ட்ஸ் வந்து என்னென்ன வேணும் அப்படிங்கிறது இதில் கொடுத்துக்கிறாங்க. டிஃபால்ட்டாக ஒரு சவுண்ட் இருக்குது, பார்க் இருக்குது, ட்ரிப்பு, இந்த மாதிரியான சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கே அலர்ட் சவுண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய சவுண்டு வேணும்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா மினிமமாக வச்சுக்கலாம். லேப்டாப்போடைய பில்ட்-இன் ஸ்பீக்கரை கொடுத்துருக்காங்க. வேறு ஏதாவது ஹெட்செட்டை இன்சர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஹெட்செட்டை உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அதோடைய இதை டெஸ்ட்டும் பண்ணிக்கலாம். அந்த லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற ஸ்பீக்கரை பேசும். ரைட் சைடு கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் ஸ்பீக்கரில் வந்து உங்களுக்கு சவுண்ட் வரும். இது வந்து காமனாக சென்டரில் தான் இருக்கணும். நீங்கள் வந்து ஃபுல்லாக லெஃப்ட் வச்சிங்க அப்படின்னா லெஃப்ட் ஸ்பீக்கரை மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஃபுல்லாக ரைட் வச்சிங்கன்னா ரைட் ஸ்பீக்கரை மட்டுமே வரும். காமனாக சென்டரில் வச்சா மட்டுமே தான் லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கரும் ஈக்குவலாக சவுண்ட் வரும். அடுத்து இன்புட் வந்து ஹெட்செட் மைக்ரோஃபோன், இன்டர்னல் மைக்ரோஃபோனு கொடுத்துருப்பாங்க. ஹெட்செட் மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹெட்செட் மைக்ரோஃபோனும் கொடுத்துக்கலாம். அதோட சவுண்டு வால்யூமும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் வந்து இதை டிசேபிள் பண்ணி வச்சுக்காங்க. மோஸ்ட்லி இதோடைய மைக்ரோஃபோன் எப்பவுமே டிசேபிள் பண்ணிக்கோங்க, ஏன்னா உங்களுடைய சவுண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கேப்சர் ஆகிட்டே இருக்கும். பவர் ஆப்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே தான். பவர் ஆப்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னா பேட்டரியோடைய பெர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க, இன்னும் எவ்வளோ நேரம் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் கொடுத்துருப்பாங்க. பிரைட்னஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், மினிமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கீபோர்டு பிரைட்னஸ், உங்களோட கீபோர்டு வந்து எல்இடி லைட் இருக்குது அப்படின்னா அதுவும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அதையும் யூஸ் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இல்லாமல் இன்ஆக்டிவாக உங்களோட லேப்டாப் இருக்குது அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீன் வந்து டிம் ஆகும். அந்த ஆப்ஷன் தான் இது. அதுவும் எப்போ டிம் ஆகும் அப்படின்னா எத்தனை நிமிஷம் வேணும்னா நீங்கள் டைம் செட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் வேணும்னா 5 நிமிஷம் செட் பண்ணிக்கலாம். ஒய்ஃபையும் ப்ளூடூத்தும் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த செட்டிங்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் சஸ்பெண்ட் ஆப்ஷன் இருக்குது. இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேட்டரி பவரில் இருக்கும்போது எவ்வளோ நிமிஷம் கழித்து உங்களுக்கு வந்து
சஸ்பெண்ட் ஆகணும் அப்படிங்கிற டைம் இருக்கும். அதே வந்து பிளக்டு இன் சார்ஜர் கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து எத்தனை நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு வந்து ஸ்லீப்ல போகணும், சஸ்பெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி டைம் கொடுத்துருப்பாங்க. இந்த டைமுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணாம இன்ஆக்டிவா இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு சஸ்பெண்ட் போகும். யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா சஸ்பெண்ட் ஆகாது. பவர் பட்டன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஃபீச்சர் தான். பவர் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆப்ஷன் வேணும் அப்படின்னா ஒன்று சஸ்பெண்ட், ஒன்று பவர் ஆஃப், மூணாவது நத்திங். பவர் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பவர் பட்டனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கேட்கும், கேன்சல் ரீஸ்டார்ட் பவர் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் இதில் வந்து பவர் ஆஃப் கொடுத்து டைரெக்டாக ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா மேலே போய் கிளிக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி. இந்த பாக்ஸில் அப்படியே நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா 60 செகண்ட் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சிஸ்டம் வந்து பவர் ஆஃப் ஆயிரும். வேண்டாம்னா நீங்கள் கேன்சல் கொடுத்துக்கலாம். டிஸ்பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்னா ரெசல்யூஷன் இருக்குது. உங்களோட ஸ்க்ரீன் சைஸை வந்து கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து உங்களோட ஸ்க்ரீன் சைஸ் என்னவோ அது வந்து டிஃபால்ட்டு சூஸ் பண்ணியிருப்பாங்க. 1920 1080 இதான் வந்து மேக்ஸிமம் ஸ்க்ரீன் சைஸு. இது வந்து டிஃபால்ட் அப்படியே சூஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு ஸ்க்ரீன் சைஸ் இன்னும் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மினிமைஸ் பண்ணி பார்க்கலாம். இது கொடுத்துட்டு அப்ளை அப்படிங்கிற பட்டன் இங்கே டாப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லேப்டாப் ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் சைஸ் குறையும். பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடில் கொஞ்சம் குறைஞ்சிச்சு, ரைட் சைட்லேயும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதுதான் வந்து ஸ்க்ரீன் சைஸ் ரெசல்யூஷன். இதுதான் டிஃபால்ட்டாக அப்படியே இருக்கட்டும். ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிறது என்னன்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் உங்களுடைய இமேஜஸ் வந்து எந்த அளவுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கணும், உங்களுடைய ப்ராசஸ் வந்து ஸ்பீடாக இருக்கும், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா டக்குன்னு ஓப்பன் ஆகும். அடுத்து ஏதாவது ரீலோடு பண்ணுறீங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு லோட் ஆகும். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ரிஃப்ரெஷ் ரேட்டு தான் பார்த்துக்குது. ரிஃப்ரெஷ் ரேட் அதிகமாக இருந்தால் அது ரொம்ப நல்லது. அடுத்து ஸ்கேல் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து 100% லேப்டாப் இருக்குது. 200% நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு வந்து ஜூம் ஆயிரும். 200% கொடுத்துட்டு நான் அப்ளை பட்டன் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சேஞ்சஸ் தெரியும். ரொம்பவும் ஜூமிங்காக இருக்கும், நல்லாவே இருக்கும். 200 அளவுக்கு வேண்டாம், ஓரளவுக்கு ஜூம் ஆனால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து நீங்கள் ஃப்ராக்ஷனல் ஸ்கேலிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பெர்சன்டேஜ் காட்டும். 125, 150, 175 ஆப்ஷன் காட்டும். 125 கொடுத்தீங்கன்னா 100 ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜூம் ஆகி காட்டும். ஸோ இது போதும் அப்படின்னா நீங்கள் வந்து 125 நீங்கள் வச்சுக்கலாம். ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பவர் வந்து அதிகமாக யூஸ் ஆகும், ஸ்பீடு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், டிஸ்பிளேவோட ஷார்ப்னஸும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 100% வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக அது ரொம்ப நல்லது. உங்களுடைய பவரும் சேவ் ஆகும், உங்களுடைய டிஸ்பிளேவும் நல்லா இருக்கும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நைட் லைட் கொடுத்துருக்காங்க. நைட் லைட் அப்படிங்கிறது என்னன்னா நைட் டைமில் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி நைட் லைட்டுக்கு மாதிரினா ஸோ உங்களோட கண்ணை வந்து இது பாதிக்காது. ஷெட்யூல் வந்து சன்செட் டு சன்ரைஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. அப்படி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து மேனுவலாக கூட கொடுத்துட்டு நீங்கள் மேனுவலாக கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். கலர் டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்கணும், ரொம்ப வார்மாக இருக்கணுமா இல்லை லெஸ் வார்மாக இருக்கணுமா அப்படிங்கிறது வந்து உங்களுடைய இதை பொறுத்து. ரொம்ப வார்மாக வேணும் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லை லெஸ் வார்ம் வேணும் அப்படின்னா அதை வச்சுக்கலாம். இந்த நைட் லைட் வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஃபீச்சர் தான். அடுத்த பேக்ரவுண்டாக நீங்கள் வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணுறது டிஃபால்ட்டாக வந்து இந்த Ubuntu வால்பேப்பர் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில வால்பேப்பர்ஸ் வந்து இவங்களே கொடுத்துருப்பாங்க. இந்த வால்பேப்பர்ஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வந்து நீங்கள் உங்களுடைய இமேஜ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு ஆட் பிக்சர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய வால்பேப்பர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்த அப்பியரன்ஸ் இருக்குது. இந்த அப்பியரன்ஸ் வந்து என்னன்னா இங்கே வந்து லைட்டு, ஸ்டாண்டர்ட், டார்க் அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த 3மே வந்து தீம் தான். உங்களுக்கு அந்த லைட் தீம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட சேஞ்சஸ் தெரியும். ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற தீமை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். டார்க் அப்படிங்கிற தீமை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான சேஞ்சஸ் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். டார்க் தீம் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைன்னா கூட நீங்கள் விட்டுக்கலாம். ஆட்டோ ஹைட் த டார்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் பாருங்கள், எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ லெஃப்ட் சைடில் பாருங்கள், இந்த ஐகான்ஸில் வந்து ஹைட் ஆயிடுச்சு. இது வந்து தான் ஆட்டோ ஹைடு. இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ டிஸ்பிளே ஆயிடுச்சு பாருங்கள். இதோட ஐகான் சைஸ் வந்து 48 சைஸ் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இல்லை வேண்டாம் சின்னதாக வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கூட நீங்கள் சைஸை குறைச்சிக்கலாம். 48 டிஃபால்ட்டாக இருக்கட்டும். அடுத்தது ஷோவான் அப்படின்னு சொல்லி பில்ட்-இன் டிஸ்பிளே பிரைமரி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த லேப்டாப்புடைய மானிட்டர் தான் இது சொல்லுது. ஆல் டிஸ்பிளேஸ் அப்படின்னா நீங்கள் வேற ஏதாவது ஒரு டிஸ்பிளே வந்து கனெக்ட் பண்ணி HDMI மூலமா வேற ஒரு லேப்டாப் கனெக்ட் பண்ணிக்கிறீங்க, இல்லை டிவி கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த டிஸ்பிளேஸ்லயும் இந்த டாக் சம்பந்தப்பட்ட எல்லா செட்டிங்ஸும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அப்படிங்கிறது தான் வந்து ஆல் டிஸ்பிளேஸ் கொடுத்துக்கிறாங்க. பில்ட்-இன் டிஸ்பிளேவே இருக்கட்டும். அடுத்து வந்து பொசிஷன் ஆன் ஸ்க்ரீன் அப்படின்னு வந்து என்னன்னா இது வந்து லெஃப்ட்ல கொடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த டாக் வந்து லெஃப்ட்ல இருக்கு. இதை வந்து நீங்க மாத்திக்கலாம். பாட்டம்ல வைக்கலாம், வச்சா கூட பாட்டம்ல வச்சுக்கலாம்.
இல்லை வேண்டாம் ரைட்டில் வேணும் அப்படின்னு வச்சா கூட நீங்கள் ரைட்டில் வச்சுக்கலாம். இது வந்து உங்களுடைய விருப்பம், நீங்கள் எந்த சைடு வேணால் வச்சுக்கலாம். ஆட்டோ ஹைட் டாக் அப்படிங்கிற எனபிள் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ஒரு மெயின் அட்வான்டேஜ் இதுதான். இது ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பாதி ஸ்க்ரீன் வந்து மறைச்சிக்கும். இது எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு விண்டோ மட்டுமே தெரியும். ஸ்க்ரீன் முழுசாக வேற எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிற எல்லா அப்ளிகேஷன்ஸும் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். டாப் டு பாட்டம் எல்லா அப்ளிகேஷனுமே ஏலேருந்து Z வரைக்கும் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும். ஏதாவது அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆடாசிட்டி அப்படிங்கிற ஒரு டூல் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். இங்கே டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும், ஆடியோ ஃபைல்ஸ் வந்து எந்த மாதிரி ஃபார்மேட்லாம் சப்போர்ட் ஆகும், அடுத்த வீடியோ ஃபைல்ஸ்லாம் வந்து எதெல்லாம் சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. இது மாதிரியான செட்டிங்ஸ் தான் ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸுக்குமே இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற வீடியோ இன்னர் வியூ ஆஃப் Ubuntu பார்ட் 3. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.